அதாவது மக்கள் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்டே மாத்த தெரிஞ்ச உனக்கு அதுக்கு மேல இந்த கொண்டே மறந்துட்டேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிவிகே மாநாட்டுக்கு போன ஒரு பையன் பாத்தீங்கன்னா விஜய் மேலையும் விஜயோட பவுன்சர்ஸ் மேலையும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயை பாக்குறதுக்காக அந்த பையன் அந்த ரேம்ப் வாக் மேலே ஏற ட்ரை பண்ணிருப்பான். அது தடுக்கிற விதமா பாத்தீங்கன்னா அந்த பவுன்சர்ஸ் வந்து அந்த பையனை தள்ளியே விட்டுருப்பாங்க, இல்ல தூக்கியே வந்து போட்டிருப்பாங்க. இந்த தூக்கி போட்டதுல பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து பெருசா எந்த அடியும் படல, அந்த கம்பியை பிடிச்சிட்டு வந்து சேஃபா தான் இருப்பான். ஆனா அந்த பையன் பாத்தீங்கன்னா எனக்கு ஆங்காங்கே அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி. ஆனா இங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பவுன்சர்ஸ் தூக்கி போட்ட பையன் இந்த பையனே இல்ல. தம்பி என்ன பண்ணிருப்பாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக காரன் கொடுத்த 200 ரூபா வாங்கிட்டு வந்து கொடுத்த காசுக்கு மேல நடிச்சிட்டு இருக்கிறாப்ல. இந்த உண்மை எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே அந்த பவுன்சர்ஸ் தூக்கி போட்ட பையன் பாத்தீங்கன்னா போட்டோ வீடியோவோட அந்த தூக்கி போட்ட பையன் நானா தான் வந்து அந்த ரேம்ப் வாக் மேல ஏற ட்ரை பண்ணேன், எனக்கு எந்த ஒரு அடியும் படல, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருப்பாங்க. சும்மாவே நம்ம டிவிகே பசங்க கதற விட்டுட்டு இருப்பாங்க, ஆனா சட்டையை மட்டும் மாத்தி போட்டுட்டு வந்தா கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா?